ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சினிமாக்காரன்ல நம்ம பார்க்க போற படம் 1997ல ரிலீஸ் ஆன ஈரான் சினிமாவான சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட இயக்குனர் மஜித் மஜிதி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மிக முக்கியமான ஒரு உலக சினிமா இயக்குனர் அவர். சமீபத்தில் கூட 2017ல பியாண்ட் தி க்ளவுட், அதுக்கு முன்னாடி தி சாங் ஆஃப் ஸ்பேரோஸ், அப்புறம் தி கலர் ஆஃப் பேரடைஸ், பாரன் போன்ற மிக முக்கியமான சினிமாக்களை அவர் எடுத்திருக்காரு. எனக்கு அவருடைய படங்களில் பாரன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் கலர் ஆஃப் பேரடைஸும் ரொம்ப பிடித்தமான படம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் நான் பார்த்த முதல் உலக உன்னதமான சினிமா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு 2000 வாக்கில் இந்த படத்தை நான் பார்த்த பிறகு என்னுடைய உலக சினிமா பார்க்கக்கூடிய அந்த பார்வையே மாற்றின படம் இந்த படம் தான். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எல்லாருமே அவசியம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சினிமா. வாங்க இந்த படத்துடைய கதையை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஈரானில் அந்த டெஹ்ரான் புறநகர் பகுதியில் ஒரு குடும்பம் இருக்குது. அலி அப்படிங்கிற ஒரு சிறுவன், அவனுடைய சகோதரி ஜாரா, அவங்களுடைய அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்டி தம்பி பாப்பா. ஸோ இந்த ஒரு 5 பேர் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தான். அவங்க அப்பா ரொம்ப அன்றாடங்காட்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு குடும்பத்தை கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு மனிதர். இந்த வயிற்ற கழுவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பசங்க தான். ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு பையன் தான் அந்த அலி அண்ட் ஜாரா. என்னென்னா, ஜாராட்ட ஒரு ஷூ இருக்கும். அந்த ஷூ பிஞ்சு இருக்கும். ஸோ ஷூ பிஞ்சிருந்தனால தன்னுடைய அண்ணன்ட்ட சொல்லி இதை போய் தச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அலி என்ன பண்ணுவான், அதை கடத்தருக்கு எடுத்துகிட்டு போவான். போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் காய்கறி வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வாங்குறதுக்காக அந்த பையில் கொண்டு போயிருப்பான். அந்த ஷூவையும் தச்சிருவான். தச்சுட்டு கொண்டு வரையில் அந்த கடைக்கு போவான். காய்கறி கடையில் போய் வெளியில் வச்சுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுவான், உள்ளே போய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு வறுமையில் இருக்காங்கன்னா, போய் நல்ல ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் போய் எடுப்பான். அந்த கடைக்காரர் திட்டுவார், வாங்குறது கடன், நீ ஃப்ரெஷ்ஷான இதாக உனக்கு தேவையா, வெளியில் இருக்கு பாரு அந்த பழைய சரக்கு, அதை புறக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவார். இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில் பார்ப்பான். அந்த ஷூ காணாமல் போயிருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி பார்ப்பான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பழைய பாத்திர கடைக்காரர் ஒருத்தர் பொருட்கள்லாம் மாற்றிட்டு போயில அது ஒரு குப்பையை நினச்சிட்டு அந்த குப்பையோட குப்பையாக அந்த ஷூவை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இதனால் ரொம்ப அவன் தேடிலாம் பார்ப்பான். எல்லாம் தேடி பார்க்கையில் என்ன ஆகிடும்னா, அந்த கடையில் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் சரிச்சு விட்டுருவான். ஸோ கடைக்காரர் அடித்தே விரட்டி விட்டுருவார். என்னடா எங்கே என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அப்படி சோகத்தோடு வீட்டுக்கு போவான். தன்னுடைய தங்கை சாரா அப்படி பாப்பா. இவன் அந்த படத்தில் ஒரு பிரமாதமான நடிப்பை அந்த பையன் வெளிப்படுத்தியிருப்பான். ரொம்ப அப்படியே சோகம் கவ்வை அப்படியே போய் தங்கச்சிட்ட போய் அப்படி நிற்பான். அவனே, அண்ணே எங்கண்ணே ஷூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை வெளியில் இல்லை அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சு அப்படின்னா, இல்லை நான் அந்த மாதிரி போனேன், அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னா அழுதுருவான். ஐயோ அப்படின்னு சொன்னால், அப்பாட்டெல்லாம் சொல்லிடாத, அப்பா தெரிஞ்சால் 2 பேர்த்தையுமே அடிப்பார், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ என்ன தான் பண்ணுறது, நாளைக்கு நான் ஷூ போட்டு போகணும், என்னையை கிளாஸில் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கேட்டவுடனே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ என்னுடைய ஷூவை போட்டு போ, ஃபஸ்ட்டு செருப்பை போட்டு போன்னு சொல்லுவான். இல்லை ஷூ தான் போட்டு போகணுன்னு சொன்னோன்னா, சரி நீ என்னுடைய ஷூவை போட்டு போ அப்படின்னு. உன்னோட ஷூ பழசாக இருக்குது, அழுக்காக இருக்குது, அது இல்லாமல் நீ பசங்க போடுற ஷூவை நான் எப்படி போட்டு போடுறது, எனக்கு சைஸும் வேறு பத்துமாங்கிறது தெரில அப்படின்னு சொன்னோன்னா, வேறு வழி இல்லை, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன், அது வரைக்கும் நீ இதை போட்டு போன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். போய் தேடுறதுக்கு போகிறான். அவங்க அம்மா இருமிட்டு இருப்பாங்க. ரொம்ப முடியாத ஒரு தாய் தான் அவங்க. எனக்கு துணி துவச்சி கொடுறா, ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லல. அவன் தங்கச்சிக்கு எப்படியா அந்த ஷூவை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எங்கே விட்டோமோ அங்கே போய் தேடுவோன்னு சொல்லிட்டு கடைக்கே போகிறான். திருப்பி கடையில் போய் அந்த காய்கறிகளெல்லாம் உருட்டிகிட்டு இருக்கான். கடைக்காரர் பார்த்துறாரு, டேய் உன்னை என்ன சொன்னேன், இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி விரட்டி விட்டுறாரு. வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றாரு. ரொம்ப சோர்ந்து போய் வரையில், என்னடா நீ அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ பாட்டில் இப்படி பொறுப்பு இல்லாமல் திடீரியே, ஒரு துணி கூட துவைக்க மாட்டியா, எங்கே தான்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திட்டுவாங்க. உடனே இந்த குழந்தைங்க இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப வேதனைப்படுவார் அப்பா, ஒன்று அடிப்பார், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்பா, அவரால் இப்போ ஷூ வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன், நோட்டில் எழுதி அப்பா கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன், நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். என்னுடைய ஷூவை நீ நாளைக்கு பயன்படுத்திக்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவான். ஸோ தங்கச்சியும் காட்டி கொடுக்க மாட்டான். சரி அண்ணன் பாவம், எதுக்கு அப்பாட்ட அடிவாங்க, இன்னொன்று நம்மளையும் கூட அடித்தாலும் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு பயமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மறுநாள் காலையில் அந்த ஷூவை எடுத்து மாட்டிட்டு அவன் போவான். இவங்களுக்குள்ளே என்னென்னா,
காலையில் தான் சாராவுக்கு வந்து ஸ்கூல், இவனுக்கு வந்து அலிக்கு மதியம் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால காலையில் இந்த ஷூவை போட்டுட்டு கொடன்னு இருக்கும். அதை மாட்டிகிட்டு வந்து அவள் வந்து அந்த சந்துக்குள்ளே ஓடி அவள் கிளாஸுக்கு போவாள். போயிட்டு அண்ணனுக்கு எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடியாருவா. இவன் வந்து மாட்டிகிட்டு இப்படி போவான். இவங்களுக்குள்ளே அந்த வேகமாக டைமிங் வித்தியாசம் இருக்கிறதுனால இவனை வந்து சொதப்பிடுவான். இவன் போய் கிளாஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா தங்கச்சி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். போகையில் பிரின்ஸிபல் பார்த்துருவார், என்ன அவன் லேட்டாக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போவார். இப்படி இருக்கையில் வந்து ஒரு நாள் வந்து சொல்லுவா, அண்ணா என்னால் முடியல, இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, எனக்கு சைஸும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாள். அழுக்காக இருக்குன்னா நான் உனக்கு வந்து க்ளீன் பண்ணி தர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பான். அந்த ஷூவை க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி அந்த காட்சி வந்து உண்மையாகவே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஏன்னா அவங்க வீட்டில் வாடகை வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டின் வசந்தம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் வந்து கோல்டு ஃபிஷ்லாம் மீன்லாம் வளர்ப்பாங்க. இந்த குழந்தைங்கள் வந்து அதுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு அந்த மீன்கள் வந்து அவங்களுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அப்படி கடித்து அப்படி திங்கக்கூடிய அந்த காட்சிகள், அதை வந்து அவங்க ஒரு சுகமாக அனுபவிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தரமான ஒரு காட்சி அமைப்பாக இருக்கும். லோ ஆங்கிள்லாம் ஷார்ட்லாம் வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன் இதை உலக சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் வந்து நான் யோசித்தேன் அந்த படம் பார்க்கையில். ஸோ இப்படி இருக்கையில் நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவியில் வந்து ஆடு வரும். ஆடு வரையில் அதில் வந்து ஷூ விளம்பரம் வரும். பார்த்தோன்னே 2 பேரும் ஏக்கமாக பார்ப்பாங்க, அலியும் சாராவும். அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே வந்து இது எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கையில் நைட்டு வந்து எல்லாருமே டின்னர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி தூங்க போகிற டைமில் பார்த்தோம்னா வெளியில் மழை பெய்யும். மழையில் நனைஞ்சிருமே நம்ம வந்து துணியை ஷூவை காய வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பதறி போய் ஓடி போய் வந்து எடுத்து பார்த்தா அது வந்து ஈரமாக இருக்கும். அப்புறமா வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பான், காஞ்சிரும். மறுநாள் காலையில் அந்த பெண் வந்து எடுத்து போட்டு போவாள். ஜாரா வந்து அதை எடுத்து போட்டு போயில என்ன ஆகிடும்னா, அன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டில் வந்து அவள் வந்து அண்ணனுக்காகவே அது வேகமாக வந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி ஓடியாருவா. இந்த முறையும் வந்து என்னென்னா பிரின்ஸிபல்கிட்ட அவன் மாட்டக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கும், லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கையில் ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவள் ஒரு ப்ரேயரில் முக்கியமாக அப்படி நின்றுட்டு இருக்கையில் எல்லா மாணவர்களும் நிற்கையில் ஒரு மாணவியோடைய காலில் இவளுடைய ஷூ மூலமே ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே இது வந்து நம்ம ஷூவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை மட்டும்தான் அவள் பார்த்துட்டே இருப்பாள். அப்புறமா அந்த காலை அது யார் நடக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுவாள். போன பிறகு தான் தெரியும் அது ஒரு வீடு, ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பெண் போயிடுவா. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வரும், ஆஹா நம்ம அண்ணனுக்கு நம்மளுடைய ஷூவை கொடுக்கணுமே, அதாவது அண்ணனுடைய ஷூவை திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாருவா. லேட் ஆயிரும். ஏற்கனவே ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்பான், பார்த்துட்டு ரொம்ப இதாக இருப்பான். ஷூ வந்தோடனே என்னென்னா இவர் வர வழியில் இன்னொரு சம்பவம் நடந்துடும். ஷூ குடகுடன் இருக்கையில் ஒரு கால்வாயை தாண்டையில் அந்த கால்வாய் ஓடுற தண்ணிக்குள்ளே வந்து அவருடைய ஷூ விழுந்துடும். அது கடன்னு இழுத்துட்டு போயிடும். இந்த குழந்தை அழுது அந்த ஷூ பின்னாடியே அந்த கால்வாய் சைடுலேயே அப்படியே ஓடுவா. அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து குச்சியெல்லாம் வச்சு இது பண்ணி எடுத்து கொடுப்பா. ரொம்ப அடி ஈரமாயிரும். அதோடு அதை மாட்டிட்டு அண்ணனை தேடி வருவா. ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அலி வந்து கோவப்படுவான். நான் எங்கே லேட் பண்ணேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னுடைய ஷூவை தொலைச்சதுனால தான் இவ்வளோ நடந்துச்சு, இது வந்து இதோடைய கால்வாயோடய போயிருக்கும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கண்ணீர் ததும்ப அதை வந்து சொல்லுவாள். உடனே பரவாயில்லம்மா சொல்லிட்டு வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவான். இப்போ போகையில் பிரின்ஸிபல் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்துட்டு வேற இருக்கார், இன்னொரு தடவை வந்தால் கண்டிப்பாக உன்னை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இவன் அவருக்கு தெரியாமல் போயிடுன்னு சொல்லிட்டு பதுங்கி படியில் ஏறுவான். படியிலேருந்து வருவார் அவர் பிரின்ஸிபல், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி உன் பேரண்ட்ஸை கூட்டு வா, இல்லைனா உன்னை வந்து சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இவன் அழுதுருவான். அந்த அழுகையெல்லாம் நமக்கே உண்மையாக அழுக வரும். அந்தளவுக்கு தத்ரூபமாக அந்த பையன் நடிச்சிருப்பான். என்னால் முடியல, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அழுதபடியே அப்படியே வந்து வெளில வருவான். இவனுடைய கிளாஸ் டீச்சர் வந்து, ஏன்னா இவன் நல்லா படிக்கக்கூடிய பையன், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு பையன், இப்படி வந்து சோகமாக வர்றானே அப்படின்னு சொன்னோன்னா அப்புறமா அவனை கூப்பிட்டு வந்து பிரின்ஸிபல்கிட்ட வந்து சொல்லுவார், பையன் நல்லா படிக்கிற பையன், ஏதோ வந்து லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து பிரின்ஸிபலும் சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் கிளாஸில் நல்லா படித்ததுனால ஒரு பேனா வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவார் கிளாஸ் டீச்சர். அந்த பேனாவை எடுத்துகிட்டு தங்கச்சிக்கு வந்து கொடுப்பான். தங்கச்சி ஒரு சமாதானம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அதை வந்து பயன்படுத்துவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனா வச்சுக்க அப்படின்னு சொன்னால் இந்த பேனா எனக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்பா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இப்படி இருக்கையில் என்னென்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறவர், ஏதாவது பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏற்கனவே வாடகை வேறு கேட்டுகிட்டு இருப்பாங்க, அதுக்கு வேறு டைம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, காய்கறி வாங்குறதுக்கு சர்க்கரை வாங்க கூட வீட்டில் காசு இருக்காது, அரிசி போன்ற பொருட்கள் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம்.
இவன் வந்து இதனாலேயே விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் அலி என்ன பண்ணுவான்னா, யாராவது வந்து கேட்டாங்கன்னா பசங்க, இல்லை நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையும் சின்சியராக பார்ப்பான், துணி துவைப்பான், எல்லாம் பண்ணுவான், படிக்கவும் செய்வான்னு சொல்லிட்டு இப்படி இருப்பான். ஸோ அப்பா என்ன பண்ணுவார், ஒரு பள்ளிவாசலில் இந்த டீ போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணுவார். ஒரு எடுபடி வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பழக்கம். அவர் வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய இந்த தோட்ட வேலைகள் செய்யக்கூடிய கருவி, சில மருந்து பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருப்பார். அந்த சூழலில் இது என்கிட்ட கொடுங்க, தூக்கி தானே போடுறீங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். குடும்பமாக உட்காந்து நம்ம வறுமையை போக்குறதுக்கு இது ஒரு எளிய வழியாக இருக்கும், இதை வந்து தோட்ட வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் டெஹ்ரான் நகரம் இருக்குது. அங்கே வந்து நிறையா பணக்காரவங்களாம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் தோட்ட வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க, அதனால் நம்ம வந்து அங்கே போகலாம். ஆனால் அலி உனக்கு லீவுனால என் கூட வா அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வந்து வச்சுருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலியும் இதாக இருப்பான். மறுநாள் போவாங்க. அந்த மாதிரி ஒரு விடுமுறை தினத்தில் டெஹ்ரானுக்கு ஒரு சைக்கிளில் அழுத்திட்டு அப்படியே போவாங்க. இருக்கிற எல்லா பொருட்கள் மகனையும் உட்கார வச்சு அப்படியே அழுத்தி போவார். போய் அந்த பகுதிக்கு போனோடனே ரொம்ப அப்படி நாக்கெலாம் வறண்டு போயிருக்கும். இவன் போய் ஒரு பைப்பில் போய் தண்ணி குடிப்பான். ஒவ்வொரு வீடாக போய் அது வந்து எல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கரமாக இருக்கக்கூடிய வீடு. காலிங் பெல் அடித்து தோட்ட வேலைகள்லாம் எங்களுக்கு தெரியும், இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுப்போம். அவங்க அப்பா வந்து பேசுவார் மைக்கில். அவங்க அங்கேருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா நாயை விட்டு ஏவி விடுவாங்க. யாரா நீங்கள் திருட்டு பயல்களா, ஓடுங்கடா அப்படிலாம் சொல்லுவாங்க. அலறி அடித்து சைக்கிளை எடுத்துகிட்டு ஓடியாருவாங்க. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கையில் ஒரு வீட்டு முன்னாடி நிற்கையில் அங்கேருந்து அந்த மைக்கில் இவங்க வாசலில் நிற்கிறது வந்து தெரிஞ்சு உள்ளேருந்து ஒரு சின்ன பையனுடைய குரல் வரும். நீ என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலியை பார்த்து அந்த குரல் வந்து கேட்கும். உடனே விளையாடலாம் என்னால் முடியாது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு உள்ளே வந்து ஒரு தோட்ட வேலைகள்லாம் கொடுங்க, நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவான். உடனே அந்த குரல் வந்து தோட்ட வேலையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னோடனே இவங்க வந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி திருப்பி சைக்கிள் அழுத்தி வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புவாங்க. கிளம்பையில் பார்த்தோம்னா ஒரு குரல் கேட்கும். அதோட 2 பேர் திரும்பி பார்த்தா ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பையனும் வந்து நிற்பாங்க. வாங்க அப்படின்னோடனே தோட்ட வேலை கொடுப்பாங்க. அவங்க அப்பா வந்து தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டார், அவர் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டார், அவ்வளோ நேரம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பார். வேலை கிடைச்ச அந்த சந்தோஷத்தில் வேலையை இழுத்து போட்டு செஞ்சு எல்லா வேலையும் வந்து சூப்பராக பண்ணிடுவார். கைக்கு மேலே காசு அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா என்ன பண்ணுவார், நிறையாவே காசு கொடுப்பாரு. இவ்வளோ எனக்கா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாப்பா நீ இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கேல, இந்த அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படியே ஒரு கால்குலேஷன் போட்டு பையனை சைக்கிள் உட்கார வச்சுட்டு, நம்ம வறுமையெல்லாம் இதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம இன்னும் வசதியான ஒரு வீட்டுக்கு போயிடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்கள்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னோன்னா அவன் அப்பவும் அதான் கேட்பான். அவன் நினப்பு ஃபுல்லாக தங்கச்சிக்கு அந்த ஷூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நினப்பிலே இருக்கும். அவனை அறியாமையே அந்த குழந்தைமையே காட்டிடுவான். அப்போ தங்கச்சிக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு, உனக்கும் வாங்கி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க முடியும், நம்ம எல்லாருமே புதுசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக வந்துட்டு இருப்பார். அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்காமல் இருப்பார், சைக்கிளில் பிரேக் இருந்திருக்காது. வேகமாக வரணும், வீட்டுக்கு போய் சேரணும் இருட்டுறதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக ஓட்டினவர் பிரேக் பிடிக்காதனால ஒரு டேர்னிங்கில் தாறுமாறாக ஓடி போய் ஒரு மரத்தில் மோதி அப்படியே விழுந்து சைக்கிள் வந்து அதுக்கு பிறகு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பெண்டுலாம் இதாகி வளைஞ்சு டயர் இதெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடும். அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அலி ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இருந்த அந்த அவங்க சம்பாரித்த அந்த காசெல்லாம் இது பண்ணி ஒரு ட்ரெக்கு அந்த பக்கம் போகக்கூடிய ட்ரெக்கில் வந்து ஏறி வந்துடுவாங்க. அதுவும் போச்சு. ஸோ மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும், அது மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கும். வீட்டில் வந்து அப்படியே சோகமாக இருப்பாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, சகோதரன் சகோதரி 2 பேரும் அலியும் ஜாராவும் அந்த மாணவி அவங்கள தேடி போவாங்க. இந்த ஷூ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அப்படி தேடி போகையில் எப்படியா வாங்கிடலாங்கிற அந்த நினைப்பு இருக்கும். தங்கச்சிக்கு அதுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபாலோ பண்ணி போகையில் பார்த்தா அந்த பெண் போகக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பார்வையற்றவர் இருப்பார். அவங்களுடைய குழந்தை தான் அந்த பெண். அந்த சிறுமி அப்படி பார்த்தோன்னே இவங்களுக்கே ஒரு இறக்கம் வந்துடும். ஸோ நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு ஓகே அந்த பெண்ணே அந்த ஷூவை வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க திரும்பி வரையில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நெகிழ்வாக இருக்கும். சரி என்ன ஒரு மனசு அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு நல்ல மனசுலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பெருந்தன்மையோடு அவங்க வந்து வந்துடுவாங்க. சரி நம்ம எப்படியாவது நான் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு வாக்குறுதியாகவே தன்னுடைய தங்கைக்கு வந்து உறுதி கொடுத்துருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன நடக்கும்னா, அவங்க ஸ்கூலில் அவங்க 2 பேரும் படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஒரு ரன்னிங் ரேஸ் போட்டி நடக்கும். ரன்னிங் ரேஸ்னால் அது ஒரு மாரத்தான் போட்டி. இந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு முதல் பரிசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ, 2வது பரிசாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பொருட்கள், நோட் புக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்க. 3வது பரிசு ஒரு நார்மல் ஷூ. ஸோ இதுதான் வந்து அறிவித்தோன்னே எல்லா பசங்களும் வந்து நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. இவனுடைய பேரை விட்டுருப்பாங்க.
வந்து விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, இவங்க அந்த ஒரு ஷூவை வச்சுட்டே தங்களுடைய கிளாஸை 2 பேருமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது அண்ணனுடைய ஷூ வச்சுட்டு தங்கச்சி கரெக்டாக காலையில் கிளாஸ் போயிடுவான், இவன் ஓடி ஓடியே ப்ராக்டிஸ் ஆகிருப்பான், ஈவினிங் வந்து இவன் கிளாஸ் போவான். இப்படி ஒரு சூழலில் தான் இந்த போட்டி வரும். சரி, இவனுக்குள்ளே ஒரு இது, நம்ம தான் நல்லா ஓடுறோமே அப்படின்னு நினச்சிட்டு போய் பிடி மாஸ்டர்கிட்ட போய் நானும் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பான். அவர் வந்து ஏற்கனவே நேம்லாம் எடுத்தாச்சுப்பா அப்படிலாம் வந்து சொல்லுவார். இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி காமிங்கன்னா, இவன் தான் காலை சாயங்காலம் ஓடிக்கிட்டு இருக்கானே. ஓடுனதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவன் தான் நல்லா டாப்பாக ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து சேர்த்துடுறாரு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்த்திங்கன்னா, அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இவனும் வந்து கலந்துக்கிறான். நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி குழந்தைகளும் அப்படியே ஓடுறாங்க. அந்த கூட்டத்தில் இவன் ஓடுறான். இவனுக்கு என்னென்னா, தன்னுடைய தங்கச்சிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான், நான் எப்படியும் 3rd ப்ரைஸ் வாங்கி அந்த ஷூ வாங்குவேன், அது வந்து பசங்க யூஸ் பண்ணுறது தானே நான் அப்படின்னு கேட்டால், இல்லை, அதை நான் வாங்கிட்டு போய் கடையில் மாற்றி உனக்கு வாங்கி கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத, உனக்காக தான் நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியை நினச்சிட்டு எப்படி அந்த ஷூவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பார்த்தா என்னென்னா, அவன் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கான். எல்லோரும் நல்லா முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அவன் வந்து ரொம்ப ஒரு டயர்டாகி ஓடிட்டு இருக்கான். மனசில் அந்த ஷூவை எப்படியும் வாங்கணுங்கிற அந்த வெறியில் பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா, சினிமாவில் எப்படி ஒரு சேசிங் சீன் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பார்க்குற நமக்கே வந்து அவன் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதைப்பதைப்பு வந்துடும். ஸோ என்னென்னா, கிட்டத்தட்ட கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுவான்னு வச்சுங்களேன். எப்படியும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு 5 குழந்தைகள் டாப்பில் வருவாங்க. அந்த 5 குழந்தைகளில் இவனும் ஒரு ஆளாக போயிடுவான். கண்ணுலாம் அப்படியே இருண்டுரும், போய் விழுந்துருவான். அந்த டார்கெட்டை நோக்கி போய் ரீச் ஆகிட்டு விழுந்துருவான். எந்திரிச்சிட்டு வந்துட்டு அழுகையோடு வந்து கேட்பான், அப்படி நான் 3rd ப்ரைஸ் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்பான். பிடி வாத்தியார் எல்லாருமே வந்து அந்த போட்டி நடத்துகிறவங்களாம் வந்து பார்த்துட்டு, என்னது 3rd ப்ரைஸா, நீ தான்டா 1st ப்ரைஸு அப்படின்னு சொன்னால் அழுதுருவான். ஐயோ 1st ப்ரைஸா, அப்போ நம்ம தங்கச்சிக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுருவான். பார்க்குற நமக்கு வந்து அந்த இடத்துல கண்ணீர் வந்து ததும்போம். அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு நடிப்பு. அப்படியே சோகத்தோடையே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோம்னா அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் தங்கச்சி இருப்பாள். ஏன்னா நான் ரொம்ப சோகமாக வர்றேன்னு, இந்த மாதிரி நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன், ஆனால் என்னால் 1st ப்ரைஸ் வாங்க முடியல, உனக்கு வந்து ஷூ வாங்கி கொடுக்க முடியல. அது ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வாக முடிஞ்சிருக்கும். ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, அப்போலாம் வந்து சோகமாகவே இருப்பான், பிரின்ஸிபல்லாம் கொண்டாடுவார் அப்படின்லாம், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சோகத்தோடையே வந்து இருப்பான். அவள் தங்கச்சி அந்த சோகம் கடத்தப்பட்டிருக்கும், அவளும் வந்து சோகமாயிடுவாள். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவாள். எப்படியா இருந்தாலும் வாங்கிக்கலானே, நான் இது உன்னுடைய ஷூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஆறுதல் படுத்துவா. இவன்கிட்ட இருந்த அந்த பிஞ்சு போன ஷூ, அதைத்தான் 2 பேர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ தானே அவனுக்கு 1st ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அதில் அவனுக்கு வந்து விருப்பமே இருந்திருக்காது. ஸோ இப்படி இருக்கையில் என்ன பண்ணுவான், அந்த பிஞ்சு போன ஷூவை வந்து அப்படி கலட்டி அப்படி வீசுவான். அது வழியாக அவனுக்கு வந்து இந்த ஓடையில் அவ்வளோ காயம் பட்டிருக்கும், ரத்த கரையெல்லாம் இருக்கும், அடிபட்டிருக்கும், அந்த சிராய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஷூவை கழட்டி போட்டுட்டு அந்த தொட்டியில் போய், அந்த மீன் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் போய் காலை அமிழ்த்திக்கிடுவான். அந்த ஜாராவும் போய் அமிழ்த்திக்குவான். ஸோ இப்படி 2 பேரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மீன்கள்லாம் போய் அவங்களுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த காயத்தெல்லாம் போய் கடிச்சிட்டு இருக்கும். அப்படியே அந்த கவலைகளை மறந்து அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கையில் என்ன நடக்கும், உண்மையாகவே இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக அன்பு வயப்பட்ட 2 உள்ளங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குமோ அதான் நடந்திருக்கு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவர், நிறையா காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு, கூடவே 2 குழந்தைகளுக்கும் ஷூவையும் வாங்கிட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு வீட்டில் ஒரு இன்ப அதிர்ச்சி இவங்க 2 பேர்த்துக்குமே காத்திருக்கு. இவங்க அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு அப்படி மீனுக்கு தங்களுடைய காலை கொடுத்துட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. அதோடு அந்த படம் வந்து முடியும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கத்தின் குழந்தைகள் இப்படி தான் வந்து இருப்பாங்க. போட்டி போட்டுட்டு வந்து அன்பு செலுத்தக்கூடியவங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கிட்ட ஷூ இல்லாட்டாலும் தன்னுடைய ஷூ கிடைச்சாலுமே அதை இன்னொரு பெண் தான் வந்து வாங்கியிருக்கா, எங்கேயோ ஒரு குப்பை பொறுக்கிறவர் மூலமாக அது போய் கிடச்சிருக்கு, ஒரு ஏழை குழந்தைக்கு தானே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இருக்கிற அந்த காட்சிலாம் பார்த்திங்கன்னா உண்மையவே நமக்கு பயங்கர நெகிழ்வாக இருக்கும். அதே போல் இந்த கிளாஸை ரீச் பண்ணணுமே சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அண்ணன்ட்ட கொடுக்கறதுக்கு, தங்கச்சிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அண்ணனும் ஓடுவாங்கள்ல, இந்த ஷூ வச்சுட்டு 2 பேரும் ஓடக்கூடிய அந்த தெருக்களில் ஓடக்கூடிய அந்த காட்சிலாம் உலகத்தரமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கும். நிஜமாகவே அவ்வளோ யதார்த்தமாக அவங்கெல்லாம் ஓடி இருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. பார்க்குற நமக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இது படம் மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படவே இல்லை. இப்போ வரைக்கும் வந்து இந்த படம் முதல் முறை நான் பார்க்கையில் என்ன உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சோ
அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அப்படி மிக உன்னதமான சினிமா. மஜித் மஜிதி இதுக்கு பிறகு எத்தனையோ படங்கள் வந்து எடுத்திருக்காரு. அவருடைய பாரன்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம். அந்த படம் பார்க்கையில் அவ்வளோ இதாக இருந்தது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பார்க்கையில் இவ்வளவு ரொமான்டிக்காக ஒரு படம் எடுத்தவர், இவ்வளவு காதலை இவ்வளவு கவித்துவமாக சொன்னவர், ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு யூனிவர்சலாக, ஏன்னா இந்த படத்துக்கு நீங்கள் லாங்குவேஜே தேவையில்லை. அது ஈரான் மொழியில் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தாலுமே இதுக்கு வந்து லாங்குவேஜே தேவைப்படலை, உங்களுக்கு சப்டைட்டிலே தேவைப்படாது. அவ்வளவு எளிமையாக புரியக்கூடிய ஒரு கதை. அவங்க என்ன பேசுகிறாங்கிறது உங்களால் கண்டிப்பாக கிரகிச்சிக்க முடியும். அந்தளவுக்கு லவ் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிக உன்னதமான சினிமா தான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் அவசியம் பார்க்கணும். இந்த படத்தோடைய மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த 97 ரிலீஸ் ஆனப்போ நிறையா படங்களோட இந்த படமும் ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்டது. இந்த படம் ஆனால் ஆஸ்கர் நாமினேஷன் ஆகி ஆஸ்கர் கிடைக்காட்டாலும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் போன்ற படத்தின் கீழே தான் அது வந்து பின்னடைஞ்சது. ஆனால் அதெல்லாம் விட இது எப்படி பைசைக்கிள் தீவ்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சினிமா. என்ன கேட்டிங்கன்னா, உலக சினிமாலே ஒரு முக்கியமான ஒரு முதல் ஒரு 10 படங்களில் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம் இந்த படத்துக்கு இருக்கும். அதனால் மறந்துடாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஒருவேளை பார்க்கலன்னா அந்த அற்புத அனுபவத்துக்காக நிச்சயம் பாருங்கள். இன்னொரு முறை கூட பார்க்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. மற்றொரு உலக உன்னதமான சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண்.